என் அன்பு தமிழ் சொந்தங்களை இட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். 2026 தேர்தலுக்கான சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இப்போ வந்து திமுக, அஇஅதிமுக, தவேகா, இன்னும் சொன்ன பாஜக இதெல்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களெல்லாம் வந்து செயல்படுத்திக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வலிமையாக இருக்க போகிறாங்க, யார் கூட்டணி அமைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தில் 3000 ரூபா வந்து மகளிர் உதவித்தொகை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை ஆன்டியாக வந்து பாஜக வந்து 2100 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சலசலப்பான நேரத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பலனுள்ள வகையில் இருக்கும். தமிழ்நாடு அரசுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இப்போ தேர்தல் காலம் விறுவிறுப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2026 தேர்தல் வரதுனால இப்போ நடிகர் விஜய் வந்து தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்காரு. இதன் அடிப்படையில் ஆட்சியில் பங்கு பெறுறவங்களுக்கு உங்களுக்கு பங்கு கொடுக்க போனோம், ஆட்சியில் பங்கு கொடுக்க போனோம் ஒரு புதிய வெடியை போட்டிருக்கிற அடிப்படையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கதி கலங்கி போய் நிற்கிது, வயிறை கலக்கி விட்டுருக்குது. ஸோ இது யார் கூடலாம் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். இப்போ முக்கியமாக விஷயத்துக்கு வந்துடுறேன். மகாலட்சுமி திட்டம்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லேயும் தேர்தல் நடத்த போகிறாங்க. தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு வந்ததுன்னா மகளிருக்கு 3000 ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கிறாரு. அதேமாதிரி பாஜக வந்து பாரதிய ஜனதா கட்சி 2100 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம், நாங்கள் ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் விவசாய கடன் யாரெல்லாம் வங்கியில் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு விவசாய கடன் ரத்து பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது புதிய அறிவிப்பாக ஒரு ட்ரெண்டிங்காக அப்படி போயிட்டு இருக்கிறப்பல அந்த 9/11/2024 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து விருதுநகரில் வந்து பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அருமையாக வந்து பேசியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி திரு பழனிசாமியை வந்து ஒரு பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக மாதிரி வசைமாரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி திரு பழனிசாமி எடுத்திருந்தார். 10/11/2024 திருச்சியில் வந்து முக்கியமாக வந்து விமானம் மூலமாக சென்னைக்கு வரும்போது இந்த பேட்டி கொடுத்த அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2026 2000 ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க கலைஞர் மகளிர் உதவித்தொகை. ஸோ அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஏற்கனவே 1 லட்சம் பேர் 1 கோடி பேருக்கு பணம் கொடுக்கல, அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பணம் கொடுக்காதவங்க அத்தனை பேருமே எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸுக்கு போகணும், அப்படி இல்லைனாக்கா விடுதலை சிறுத்தைக்கு போகணும், இன்னும் சொல்ல போனால் கூட்டணிக்கு போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. தாவேகாவுக்கு போகணும். விஜய் அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவரும் இலவசத்தை கொடுக்க போகிறாரா, இலவச நகைக்கடன் திட்டத்தை கொண்டு வர போகிறாரா, விவசாய கடன் திட்டம் ரத்து பண்ண போகிறாரா, கல்வி கடன் ரத்து பண்ண போகிறாரா, ஸோ எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்க போகிறாங்க. ஆனால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் நிச்சயமாக வந்து விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து சினிமாவிலையும் அரசியலையும் மாறி ஈடுபடுறதுனால மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, தொண்டர்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்தார் விக்ரவாண்டியில். அதன் அடிப்படையில் வந்து 3 லட்சம் வரைக்கும் இப்போ விவசாய கடன்கள் ரத்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா மாநிலம் அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் புதிய அறிவிப்பை வெளியிட போகுது. ஸோ நம்ம அதுக்கு அடுத்த வருஷம் 2025 பிறந்த உடனே நகையை வந்து மக்கள் வந்து கூட்டுறவு வங்கிகளில் வைக்க போகிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள்லாம் வந்திருக்குது. ஏன்னா 5 பவுனுக்கு உட்பட்ட 40 கிராமுக்குள்ளே உள்ளவங்களுக்குலாம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணார் இல்லையா முதலமைச்சர். அதே மாதிரி இந்த 2026 தள்ளுபடி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனல் உங்ககிட்ட வந்து நான் பேச போய்கிட்டே இருக்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, விவசாய கடன், பயிர் கடன் எதுலாம் தள்ளுபடி கிடைக்கும், சுய ஒதுக்குழு தள்ளுபடி கிடைக்குமா, அடுத்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் என்னுடைய சந்தேகத்தை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.